சண்டே மார்னிங் நம்ம வீட்டில் எல்லா சண்டேலாம் சிக்கன் எடுக்க மாட்டோம், ஒரு நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டோம். நமக்கு தோணுச்சுன்னா அது என்ன டேன்னு பார்க்க மாட்டோம். மேக்ஸிமம் வீக்லி 2 or 3 days யூஸ்வலாக மீன் இருக்கும், இல்லாட்டி கருவாடு இருக்கும், முட்டை டெய்லியுமே இருக்கும். சிக்கன் மட்டும்தான் நம்மள ஒரு மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி வாங்குறதா இருக்கும். இன்றைக்கி அம்மாவும் தம்பியும் கோயிலுக்கு போயிட்டாங்க காலையில், அதனால எடுக்கலை. அது இல்லாமல் நல்ல மழை. கிச்சனுக்கு வரக்கு ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. இன்றைக்கி நல்லா லேட் தான். 10 o'clock பர்ச்சேஸ்க்கு வெளியில் போகிற வேலை வேறு இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு 1 hourக்குள்ளே மேக்ஸிமம் நான் கிச்சன் க்ளீன் பண்ணி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டும் பண்ணிட்டு வரணும். என்ன ஈஸியாக இருக்கும்னா யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ரொம்ப ஈஸி வேலை எனக்கு புட்டு. ஸோ அதை பண்ணிடலான்னு புட்டுக்கு மாவு குழச்சி வச்சு ஒரு 20 minutesலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மாவு பொல பொலன்னு வரும், நல்லாவே இருக்கும். எனக்கு புட்டு கடலையை விட புட்டும் இந்த செறுபாரும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நமக்கு லஞ்சுக்கும் இந்த கறி அப்படியே வச்சுக்கலாம். அது செறுபாறு கூட எனக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி கூடி போட்டால் கொஞ்சம் கூடி ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும். அதனால் குயிக்காக ஒரு செறுபாறு கறி, புட்டு, சைட் பை சைடில் ரைஸும் ஆயிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு வேண்டி நான் ஒரு 4-5 முட்டை எடுத்து நிறைய வெங்காயம் போட்டு கிரேவியும் பண்ணிட்டேன். பர்சனலாக எனக்கு இந்த முட்டை கிரேவிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது லஞ்சுக்கு நமக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் ஆகிடுச்சு. 9:30 9:20 சொல்கிறக்குள்ள நான் எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணி கிச்சனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுகி, நம்ம குக் பண்ணுறதை விட இந்த பாத்திரம் கழுகிறது எடுத்து வைக்க தான் ரொம்ப பெரிய வேலை. முடிச்சுட்டு இனி ஷாப்பிங்க்கு போயிட்டு வர்றதான். அதிகமாக ஷாப்பிங் போட்டுகிட்டே இருக்கேன், ஏன்னா அங்கே வீட்டில் ஒரு மேரேஜ் இருக்குது, அதனால தான்.